அதையெல்லாம் பார்ப்பதற்கு கூட்டம் கூட்டமா வருவார்களாம் 18 பட்டி ஊர் மக்களும். அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த வருஷம் நம்ம போகவில்லை, ஆனா அந்த தெருக்கூத்து நாடகம் பார்க்க முடியாம போயிடுமே. அடுத்த வருஷம் தானே பார்க்க முடியும், அடுத்த ஆண்டு தானே பார்க்க முடியும். அதனால எப்படியாவது நம்ம கோயிலுக்கு போகணும், தெருக்கூத்து நாடகத்தை பார்க்கணும் ஆமா அப்படின்னு ஆசை கொண்டு கூட்டம் கூட்டமாக கோயில்ல மக்கள் வந்து கூடி இருப்பாங்க. அந்த காலம் ஏகப்பட்டவர் வந்து கூடுவாங்க. அதுபோல என்னன்னா அம்மையப்பர் ஆலயத்திலே திருவிழா நடைபெற இருக்கிறது. ஆமா, அந்த ஊரில் உள்ள நாட்டாம தர்மகர்த்தா காரியதர்சி கணக்கப்பிள்ளை தலைவர் உபதலைவர் செயலாளர் பொருளாளர் பரியார்கள் எல்லோரும் ஒன்று கூடி கோவிலில் என்ன நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படிங்கிறத கூட்டம் போட்டு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கலந்து பேசினார்கள். அப்படி கலந்து பேசக்கூடிய நேரம் என்னன்னா அந்த நல்ல யாரு அங்கே வாராரான சிவகாமி பெண்கோடியா ஓர் நாட்டாமைய பார்ப்பதற்கு ஓர் நாட்டாமைய பார்ப்பதற்கு சிவகாமியோ வருகிறாள். நாட்டாமையை பார்ப்பதற்கு நாட்டாமையை பார்ப்பதற்கு சிவகாமி வருகிறாள். ஊர் நாட்டாமையை தேடி வருகிறாள் சிவகாமி. அம்மா ஐயா நாட்டாமக்காரர் வணக்கம். எம்மா வணக்கம். ஐயா சௌக்கியமா இருக்கீடா? நல்லா இருக்கம்மா, எந்த குறையும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. அம்மையப்பர் ஆலயத்துல திருவிழா கொடுக்க இருப்பதான கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, திருவிழா நடக்க இருக்கிறது. நாட்டாமக்காரர் ஒரு சின்ன ஆசை. என்னம்மா ஆசை? என்னுடைய மகன் இருக்கிறாள் லட்சுமி, அழகான பொண்ணு. சரி. அவள் நடனத்துல மிகவும் சிறந்து இருக்கிறாள். சரி. அவள் வீட்டில் வைத்து அம்மா நடனம் அழகாக படித்துக் கொண்டு இருக்கிறார். அப்படி அப்படியே ஐயா, அறைக்குள் வைத்து படித்த நடன கலையை அந்த கலையை அம்மையப்பர் ஆலயத்திலே அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது ஐயா. சரி அம்மா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அம்மா திருவிழா அன்னைக்கு அந்த கலையரங்கத்தில என்னுடைய மகளுடைய நடனக்கலையை வைக்கலான்னு நினைச்சு உங்கள்ட்ட கேட்க வந்திருக்கிறேன். சரி, கொஞ்சம் அனுமதி கொடுங்களேன் என்று பணிவோடு கேட்டாள் சிவகாமி. பணிவோடு கேட்டாலும் அம்மா. நாட்டாம பார்த்தார். அம்மா என்ன திருவிழாவுக்கு என்ன நிகழ்ச்சி நடத்தலான்னு இப்பதான் நாங்க கலந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆமா ஆமா, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்து காட்சி அளிப்பது போல, தேடி போன மருந்து காலுக்குள்ள அகப்பட்டது போல நாங்க எதை நினைத்து பேசிக்கொண்டு இருக்கிறோமோ ஆமா அந்த செய்தியை நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. நினைத்த காரியம் நிறைவேறுகிறது. அதனால அம்மையப்பர் ஆலயத்திலே திருவிழா நடைபெற இருக்கும் போது என்னம்மா கலையரங்க மேடையிலே உங்களுடைய மகனான லட்சுமி நடனக்கலையை நாம அரங்கேற்றம் செய்யலாம். அரங்கேற்றம் செய்யலாம் அம்மா. இந்த அனுமதி கொடுத்தார் ஊர் நாட்டாம. ஆமா, நாட்டாமை அனுமதி கொடுத்த போது என்னன்னா 8 நாளைக்கு முன்னாலே கோயில்ல கால் கம்பு நட்டுவது வழக்கம். கால் நட்டுவாங்க. ஏன் கால் நட்டுறாங்க? ஏனால கோயில்ல கால் நட்டுறது யாருன்னு சிலவங்களுக்கு தெரியவே தெரியாது. சிலவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. ஆமா, ஏன் கால் நாட்டுறாங்க தெரியுமா? ஏனால நம்ம ஊரில் அம்மனுக்கு திருவிழா கொடுக்க இருக்கிறோம் என்று கோயில்ல கால் நாட்டியாச்சுன்னா என்னன்னா வரிகாரர்கள் அந்த ஊருக்காரர்கள் ஆமா அந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போக மாட்டாங்க. முற்காலம் அந்த காலத்துல யாருமே எங்கேயும் செல்ல மாட்டாங்க. அதையும் மீறி செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகி வந்தால் என்னன்னு அடுத்த வீட்டுல போய் ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. தண்ணீர் கூட வாங்கி அருந்த மாட்டாங்க. இப்ப உள்ள காலம் அப்படி இருக்க முடியுமா? இப்ப கம்ப்யூட்டர் காலம். இப்ப எல்லாருமே பாதி பேர் வெளியிடத்துல வேலை செய்வாங்க. எல்லாரும் வெளியில போக வேணும் வரணும். ஆமா, நம்ம போகணும்னு சொன்னா சாத்தாங்குளம் போனா ஒரு டீ குடியாம இருக்க முடியுமா? காப்பி டீ குடியாம வர முடியாது. இன்னைக்கு நாமளே சாத்தாங்குளத்துல போய் டீ குடிச்சுட்டு தான் வந்தோம். பிரியாணியா? வெஜிடபிள் பிரியாணி. கால்நாட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் தொடக்கூடாது. நீங்க விரதம் இருக்கீங்க, நான் வந்து விரதம் இருக்க மாட்டேன். நல்லா வீட்டுல இருந்து வரும்போது சொல்லுங்கண்ணே, நல்லா வீட்டுல எங்க வீட்டம்மா சிக்கன் பிரியாணி நல்லா செஞ்சிருந்தா, நல்லா 3 முட்டை அம்மா பாத்துக்கிறோம். அதனால அக்காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது. விரதம் கடைபிடிப்பார்கள். கட்டாயம் விரதம் இருப்பாங்க. அம்மையப்பர் ஆலயத்தில் திருவிழா
கொடுப்பதற்கு ஓர் நாட்டாமை தருவதற்கா எல்லோருமாய் ஒன்று கூடி கோவிலில வந்தல்லவோ கால் கம்பு நட்டுவார் கால் கம்பு நட்டியல்லோ ஊர் மக்களெல்லாம் ஒன்று கூடி காப்பு கட்டி நோம்பிருந்தா காப்பு கட்டி நோம்பிருந்தா